உங்களுக்கு கையில் ரிஸ்ட் ஜாயிண்ட் பக்கத்தில் அந்த கட்டவரல் சைடு ரொம்ப வலி இருக்கா? கட்டவரலை அசைக்கவே முடியலையா? ரொம்ப பயங்கரமாக வீக்கமாக இருக்கா? யூஸ்வலாக இப்படி இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது ஆர்த்தோவில். அது பார்த்திங்கன்னா டீக்யூரன்ட் ஸ்டீனோசைனோவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த மணிக்கட்டு பக்கத்தில் 2 தசனார் வரும். அந்த 2 தசனார் அதாவது டெண்டான்னு சொல்லுவோம். அது நல்லா இப்போ கடலைப்பருப்பு இல்லை மொச்சக்கொட்டெலாம் தண்ணியில் போட்டு அப்படி உப்பசமாக வீங்குது. அந்த மாதிரி இந்த தசனார் வீக்கமாக வரனால இந்த கட்டவரில் அசைக்கிறப்ப தான் பயங்கரமாக வலிக்கும். ஸோ முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் மிஷினில் வேலை பார்க்குறோம். சொல்லப்போனால் பேப்பர் அப்படி திருப்பி கையை யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். சொல்லப்போனால் முக்கியமாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மாவோட அம்மா அவங்க தான் குழந்தைய அடிக்கடி தூக்குவாங்க. அவங்க அடிக்கடி குழந்தைய தூக்குறப்ப அந்த குட்டி பாப்பாவை கை இப்படி தான் கட்டவரில் தான் அதிகமாக யூஸ் பண்ணி தூக்குவோம். இப்படி தூக்குறப்ப என்ன ஆகும்னா இந்த கட்டவரில் அதிகமாக ஓவராக யூஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லை, வேறு மொபைல் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம், இல்லை புக்ஸ் எல்லாம் திருப்புறோம், ஓவராக இந்த கை விரல்களை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த தசனார் வீக்கமாக ஏற்பட்டு இந்த வலி வரும். அந்த கண்டிஷன் தான் டீக்யூரன்ட் ஸ்டீனோசைனோவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது சிம்பிளான சொல்யூஷன். ரெஸ்ட் எடுத்துக்கங்க. கொஞ்சம் ஐஸ் ஊற்றுனா இங்கே வைக்கலாம், பட் விரல் பகுதியில் வைக்கக்கூடாது. இதுக்கு ஒரு சிம்பிள் பெல்ட் மாதிரிலாம் இருக்குது, ஸ்பில்ட்டுன்னு சொல்லுவோம், அதை போட்டுக்கலாம். அதுக்கு மினிமம் 3 days ரெஸ்ட் எடுத்தாவே நல்லாயிரும். ஓவராக யூஸ் பண்ணதை தடுத்துக்கணும். ரொம்ப முடியாத பட்சத்தில் நீங்கள் ஆர்த்தோபெடிக்ஸ் டாக்டரை அவங்க பக்கத்தில் பார்த்து இது உண்மையிலே இந்த கண்டிஷன் தான் உறுதிப்படுத்திக்கிட்டு ஒரு சமயம் தேவைப்பட்ட எக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில சமயம் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இப்படி வரலாம். அதனால் 3 நாள் கழித்து ரொம்ப முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தனால நம்ம சரியாகிக்கலாம்.